சென்னை மெரினாவில் நாளை நடைபெற இருக்கும் விமான சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதுபற்றி தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி நேரலையில் இணைகிறார். பாலாஜி, நாளை சென்னை மெரினா கடற்கரையில் பார்வையாளர்களுக்கு தேவையான விதங்களில் அவர்கள் விமான சாகச நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கும் விதமாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அது பற்றிய தகவலை முதல்ல பதிவு செய்யுங்க. 92வது விமானப்படையின் ஆண்டு தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணி முதல் 1 மணி வரை சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்காக ஏற்கனவே பல்வேறு கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது இறுதி கட்டமாக பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை காணுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக தற்போது மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. இந்த நேரடி காட்சிகள் தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக கடந்த 4 தினங்களாகவே இந்த விமானப்படையின் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெற்று வந்தது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் இங்கு கண்டு ரசித்த அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் நாளை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதே போல தமிழக முதலமைச்சர், தமிழக ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களும் இந்த கண்காட்சி, இந்த விமான சாகச கண்காட்சியை நாளை பார்க்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகளும் தற்போது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாளை 72 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், சிறிய வகை ஜெட் விமானங்கள் போன்றவை இந்த சாகச கண்காட்சியில், அதே போல இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்று பொதுமக்களை பார்க்க உள்ளது தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் முக்கியமாக இந்தியாவின் தலை சிறந்த விமான குழுவான சூரிய கிரண் மற்றும் சாரம் குழுவினரின் சாகச நிகழ்ச்சிகளும் நாளை நடைபெறுவது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தான் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இதற்கான பணிகள் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற முக்கியமாக பொதுமக்களை கண்காணிக்கும் வகையில் இந்த மெரினா கடற்கரையில் 23 கண்காணிப்பு கோபுரங்கள் காவல்துறை தரப்பிலிருந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல காவல் கட்டுப்பாட்டு அறையும் இங்கு தனியாக அமைக்கப்பட்டு அதன் மூலமாக பொதுமக்கள் வருகை மற்றும் பொதுமக்களுக்கான அந்த இடங்கள் ஒதுக்கீடு போன்றவை குறித்தும் பொதுமக்கள் எந்தெந்த இடங்களில் அமர வேண்டும் என்பது குறித்தும் காவல்துறை ஒரு விரிவான வழிகாட்டுதல் நாளை வழங்கும் என்றும் அதன் அடிப்படையில் பொதுமக்கள் அந்தந்த பகுதியில் அமர்ந்து இந்த சாகச நிகழ்ச்சிகளை காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலையில் அதே போல தீயணைப்பு வாகனங்கள், பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான கழிப்பிடம் மற்றும் குடிநீர் போன்றவையும் தற்போது முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த இடங்களில் நாளை பல லட்சம் பேர் கூடுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த போதுமான இடத்திலிருந்து பொதுமக்கள் நெரிசல் இல்லாமல் இந்த கண்காட்சி, எதப்போல வான்வள சாகசிய கண்காட்சி காண்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட இடங்களில் போல ஒரே நேரத்தில் பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடாத வண்ணம் அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் என்பது முழுவீச்சில் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் சுமார் ஒரு 3 லட்சத்துக்கு சுமார் 10 லட்சம் பொதுமக்கள் நாளை இந்த இடத்தில் கூடி இந்த கண்காட்சியை காண்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த கண்காட்சியை பொறுத்தவரை, இந்த கடற்கரை சாலையை பொறுத்தவரை போக்குவரத்து மாற்றங்களும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பான அறிவிப்பும் நேற்று முழுமையாக போக்குவரத்து காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.